ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய் சரிதத்துடைய அத்தியாயம் 5 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, சாந்த் பாட்டிலுடைய கல்யாண கோஷ்டியோட பாபா வருகை தந்தது, அப்புறம் சாயின்னு அவரை வரவேற்று அழைக்கப்பட்டது, மற்ற ஞானிகளுடன் அவருடைய தொடர்பு, அப்புறம் அவருடைய உடை, அவருடைய அன்றாட நிகழ்ச்சி, அவருடைய நியதிகள், அவரோட பாதுகைகளுடைய கதை, அப்புறம் மொஹிதீன் தம்போலியோட அந்த மல்யுத்த பயிற்சியும் அவருடைய வாழ்க்கையில் வந்த மாற்றமும், அப்புறம் தண்ணீரால் விளக்கெரித்தல், போலி குரு ஜவஹர் அலி, இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல சாந்த் பாட்டிலோடைய கல்யாண கோஷ்டியோட பாபா திரும்புறதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாபா திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்புறம் சீரடிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஓகேயா? நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற தூப்ங்கிற கிராமத்தில் சாந்த் பாட்டீல்னு ஒரு வசதியான ஒரு முகமதிய பணக்காரர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போயிட்டு இருக்கையில் ஒரு குதிரை தொலைச்சிட்டார். அந்த குதிரை பெண் குதிரை. அப்போது 2 மாதமாக அவர் தேடிக்கிட்டே இருக்கார், அந்த குதிரையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காணாமல் போன குதிரையை பற்றி ஒரு தகவலும் அவருக்கு கிடைக்கல. ஏமாற்றத்தோட அவர் அந்த குதிரை சேணத்தை, அந்த குதிரைக்கு சேணம் இருக்கும் இல்லையா, அதை தன்னோட தோளில் போட்டுட்டு அவுரங்காபாத்ல இருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு 4.5 காத தூரம் பிரயாணம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாமரத்துக்கு அடியில் உட்காந்தார். அப்போ அங்கே என்ன பார்க்குறாரு, ஒருத்தரை பார்க்குறாரு. யாரை? ஒரு விசித்திரமான ஒரு மனிதரை பார்க்குறாரு. அவரோட தலையில் ஒரு குல்லா இருந்துச்சு, கஃப்னிங்கிற அந்த நீளமான உடை இருந்துச்சு, அப்புறம் சட்கா அப்படிங்கிற ஒரு குட்டையான ஒரு சின்ன ஒரு தடியான ஒரு தடி இருந்துச்சு, அதாவது தடிமனான ஒரு தடி இருந்துச்சு அவர்கிட்ட. அப்புறம் ஹுக்கா குடிக்கிறதுக்கு தயார் செய்து கொண்டிருந்தார். அந்த இதில் போட்டு அந்த ஹுக்கா குடிப்பாங்க இல்லையா, அந்த புகை, அதை அவர் குடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சாந்த் பாட்டீல் அந்த வழியாக போகிறத பார்த்துட்டு அவரை தன்கிட்ட வருமாறு கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாருன்னா, அந்த புகை பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் புகை பிடிச்சு ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த விசித்திரமான மனிதரை பார்த்துட்டு அவரை நம்ம பக்கீரின்னு சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு இந்த குதிரை சேணத்தை பற்றி கேட்டார். என்னென்னு, என்னுடைய குதிரையை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த விசித்திர மனிதர் என்ன பண்ணுறாரு, இந்த குதிரை சேணத்தை பற்றி கேட்குறாரு, என்ன இது அப்படின்னு. சாந்த் பாட்டீல் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தொலைஞ்சு போன குதிரைக்கு மேலே இருந்த சேணம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த பக்ரி என்ன சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த பக்கத்தில் இருக்கிற சோலை இருக்குது, அங்கே பார்க் இருக்குது, அங்கே நீ போய் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கே போன உடனே இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்னென்னா, அவருடைய குதிரை அங்கே தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டார். அந்த பக்ரி ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா இவர் 2 மாதமாக தேடிட்டு இருக்கார்ல, கிடைக்கவே இல்லை. இவர் என்னமோ திடீர்னு உட்காந்த உடனே போய் அந்த சோலையில் போய் தேடு அப்படின்னு சொன்ன உடனே குதிரையும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு இல்லை இல்லை, இவர் ஏதோ ஒரு அசாதாரணமான மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. அவர் ஒரு அவலியா அப்படின்னு சொன்னார். அவலியானா பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். குதிரையோட பக்கிரியும் பக்கிரிக்கிட்டேயே இவர் திரும்பி வந்துட்டார். இப்போ ஹுக்கா குடிப்பதற்கு தயாராகிடுச்சு. அந்த புகையை வலிக்கிறதுக்கான ஒரு இதில் அந்த ஹுக்கா தயாராகிடுச்சு. ஆனால் 2 பொருள்கள் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. என்னென்னா, ஒன்று குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு. நெருப்பு இருந்தால் தானே புகைக்க முடியும். அதுக்கு தேவையான நெருப்பும் தேவைப்படு, அப்புறம் புகை இழுக்கப்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு வேண்டிய தண்ணீர். ஸோ நெருப்பும் வேணும், தண்ணியும் வேணும். 2 பொருட்கள் தேவைப்பட்டுச்சா? இப்போ பக்ரி என்ன பண்ணார், தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து பட்டார்னு அந்த நிலத்தில் ஓங்கி ஒரு அறை அடித்தார். அடித்த உடனேயே ஒரு எரியிற நிலக்கரி நெருப்பு துண்டம் விழுந்துச்சு. அடித்த உடனே பூமியிலேருந்து என்ன வந்துச்சு, நெருப்பு துண்டம். அங்கே சும்மா சாதாரணமாக தானே இருந்தது, அங்கே இருந்து எப்படி நெருப்பு துண்டம் வந்தது? ஆனால் வந்துச்சு.
அதுக்கப்புறம் அங்க இருந்து நீரும் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. நீர் கசிய தொடங்கியது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணியால நனைச்சு, பிழிஞ்சு, அந்த குழாய்க்கு மேல சுற்றப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹுக்காவ குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சாந்த் பாட்டீலுக்கும் அந்த புகைய குடிக்கிறதுக்கு குடுத்தாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாந்த் பாட்டீல் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என்னடா இது! அவரு எடுத்தாரு, அடிக்கிறாரு சட்காவ, ஓங்கி நிலத்துல அடிச்ச உடனே புகை வருது, நெருப்பு வருது, தண்ணி வருது அப்படின்னோனே இவருக்கு வந்து ஐய்யயோ! இவரு பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு நெனப்பு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, "வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "தயவுசெய்து எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க" அப்படின்னு. அப்போ மறுநாள் வந்து என்ன பண்றாரு, இந்த பக்கிரி பாட்டீல் வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் தங்கலாம் அப்படின்ட்டு போறாரு. பாட்டீலும் வந்து யாரு அப்படின்னா, தூப் கிராமத்துடைய அதிகாரி அவரு. சாந்த் பாட்டீல்ங்கிறவரு தூப் கிராமத்துடைய அதிகாரி. அவருடைய மனைவியுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு அவருடைய பையனுக்கு கல்யாணம் வந்து பண்றதாக முடிவு பண்ணப்பட்டுச்சு. அந்த மணப்பெண் வந்து அந்த எங்கேருந்து வராங்கன்னா, சீரடியிலேருந்து வராங்க அந்த மணப்பெண். அப்போ என்ன பண்றாங்க, எல்லாரும் சீரடிக்கு புறப்படுறதுக்கு தயாராகுறாங்க. பெண் வீட்ல தானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க சீரடிக்கு புறப்படுறாங்க. அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காரு. பக்கிரியும், அதாவது இந்த பக்கிரியும் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து கல்யாண கோஷ்டியோடவே வந்துட்டாரு. எங்க சீரடிக்கு. கல்யாணமும் சூப்பரா நடந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சு. அந்த கிராமத்துக்கு மறுபடியும் திரும்ப வந்துருச்சு. தூப் கிராமத்துக்கே மறுபடியும் கல்யாணம் முடிவடைஞ்சு திரும்பியாச்சு. ஆனா பக்கிரி மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சீரடியிலே இருந்துட்டாரு. நான் ஷீரடியிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் காலம் ஃபுல்லா அவர் அந்த ஷீரடியிலேயே இருந்துட்டார். இப்ப ஷீரடியில இவர கொண்டு வந்து சேர்த்ததுக்கான புண்ணியம் யாருக்கு போச்சுன்னா, சாந்த் பாட்டீலுக்கு தான் போச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் அப்படிங்கிறது. இப்ப கல்யாண கும்பல் வந்து ஷீரடிய வந்து சேர்ந்துச்சா, அப்போ என்ன பண்றாங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு தான் போவோம் இல்லையா? கல்யாணம், காட்சி அப்படின்னும்போது கோவிலுக்கு தானே போவோம். ஸோ கண்டோபா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரத்தடியில வந்து உட்காந்தாரு. இப்ப கண்டோபா கோயில்ல அந்த ம் வண்டிகள் எல்லாம் வந்து நிக்க வச்சிருந்தாங்க. இந்த கோஷ்டியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா இறங்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியிலருந்து இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கிரியும் வந்து கீழ இறங்குறாரு. அந்த அப்போ அவருக்கு வயசு ரொம்ப சின்னது தான். அப்ப அவர இளம் பக்கிரின்னு தான் சொல்றாங்க. இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மஹல் சாபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. இந்த சாய் பாபாவ, அதாவது இந்த பக்கிரிய அவரு தான் பார்க்குறாரு. உடனே, "யா சாயி" அப்படின்னு சொல்லி கூவுறாரு. என்ன சொல்றாரு? "யா சாயி, யா சாயி" அப்படின்னா, "சாயி வரவேண்டும்" அப்படின்னு சொல்லி, அவரு தான் இந்த பக்கிரிக்கு சாயி அப்படிங்கிறதே சொல்றதா இங்க சொல்லப்படுது. அப்புறத்துலருந்து அதுக்கப்புறத்துலருந்து எல்லாரும் அவர சாயின்னு அழைச்சாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதிலிருந்து தான் அவர சாய் பாபா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சதே. அதுவரைக்கும் அவர பக்கிரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அவருக்கு சாய்பாபாங்கிற பேரே வந்துச்சு. இப்ப நம்ம அடுத்து யார என்ன பார்க்கலான்னா, மற்ற ஞானிகளுடன் இவருக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாய்பாபா என்ன பண்ணாரு, அந்த ஷிர்டியிலேயே மசூதியிலேயே தங்க ஆரம்பிச்சுட்டாரு. தேவிதாஸ் அப்படிங்கிற ஒரு ஞானி என்ன பண்ணாரு, பாபா வர்றதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே, நெறைய வருஷங்களுக்கு முன்னாடியே ஷிர்டியில இருந்தார். யாரு? தேவிதாஸுங்கிறவரு. பாபா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப ரொம்ப விரும்பினார். அவருடைய நட்ப ரொம்ப விரும்பினார். அவரு அவர் கூட என்ன பண்ணாரு, இவரு மாருதி கோவில்ல சாவடியில எல்லாம் தங்கியிருந்தார். மாருதி கோவில்னா என்ன? ஆஞ்சநேயர் கோயில். அவர தான் மாருதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கோவில்லயும், சாவடியிலயும் தங்கியிருந்தார். கொஞ்சம் நாள் சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாரு, அவர் தனியாவே இருந்துக்குவாரு. தேவிதாஸ் கூட இருக்க மாட்டாரு. அவர் தனியாவே இருந்துக்குவார். அப்புறம் ஜானகிதாஸ் அப்படிங்கிற இன்னொரு ஞானியும் வந்துட்டாரு. தேவிதாஸ் வந்தாரு, ஜானகிதாஸும் வந்துட்டாரு இப்போ. இப்ப பாபா வந்து அவங்க கூட உட்காந்து பேசுறதுலயே நெறைய நேரம் அவருக்கு போயிருச்சு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. அவருக்கு அவங்களோட உட்காந்து பேசுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஜானகிதாஸ் வந்து பாபா தங்கியிருக்கிற இடத்துக்கு அவரும் வந்து சேருவாரு. அவரும் வருவாரு. அதே மாதிரியே
புன்தாம்பே அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த இல்லறத்துல இருந்த வைசிய ஞானி யாரு? கங்காகீர். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த அந்த ஞானியான கங்காகீர் வந்து எப்பவுமே ஷீரடிக்கு வந்துருவாரு. இப்ப இந்த சாய்பாபா வந்து 2 கைகளாலயும் குடத்த தூக்கிட்டு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவாரு. அது அவருக்கு ரொம்ப புடிச்சமான வேல. இந்த அந்த தண்ணீர் பாய்ச்சுற இந்த ஆ ஆள பார்த்துட்டு கங்காகீர் என்ன சொல்றாரு அப்டின்னா, அவர் ஒரு ஞானி தானே! அப்ப அவருக்கு வந்து எப்படி தோணுது மைண்ட்ல அப்டின்னா, ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, "ஷீரடி வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம் அதிர்ஷ்டமும், புண்ணியமும் உடைத்ததாதலின் அஃது ஒரு வைரத்தை பெற்றது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவருக்கு அப்பவே முன்கூட்டியே அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்லிட்டாரு, "இந்த ஷீரடி வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி ஒரு வைரத்த பெற்றிருக்கு. இது வந்து உண்மையாவே ஒரு பெரிய விஷயம்ன்றது" அவருக்கு தோணியிருக்கு. அப்போ அந்த அப்படியே அதே மாதிரியே ஏவாலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் அப்படின்ற ஒரு ஞானியும், அக்கல்கோட் மகாராஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அக்கல்கோட் மகாராஜாவுடைய சீடரும் ஆவார் அவர். யாரு? ஏவாலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் அப்படிங்கிற ஞானி, அக்கல்கோட் மகாராஜோடைய சீடர். அவர் வந்து ஷீரடி மக்கள் கொஞ்சம் பேரோட என்ன சேர்ந்து ஷீரடிக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சாய்பாபாவ வந்து தன்னோட முன்னாடி பார்க்கும்பொழுது, வெளிப்படையாகவே சொல்லிட்டார் ஒரு விஷயத்த. இது உண்மையாவே ஒரு விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும். ஒரு சாதாரண மனிதர் போல இன்னைக்கு பார்க்குற மாரி இருந்தாலும், அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ஒரு சாதாரண கல் அல்ல. அது வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள். அப்படின்னு சொல்றாங்க. அது உண்ம தானே! இப்ப இவங்கலாம் ஞானிகள்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே, அவங்களுடைய தீர்க்க தரிசனம், பாபா வந்து இன்னைக்கு புகழ்பெற்று இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்கள அமைச்சு, அவருக்கான சிலைகளை ஏற்படுத்தி, அவருக்கான ஒரு கோடானு கோடி மக்கள் அவர வந்து துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஷீரடிக்கு போறாங்க அப்படின்னா, அப்ப இதெல்லாம் உண்ம தானே அந்த ஞானிகள் சொன்னது. அப்ப உண்மையாவே இவர் வந்து ஒரு வைரக்கல் தானே! அத தான் அன்னைக்கு அந்த ஞானிகள் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. இதை பற்றி இதை இது இத சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஏவாலாவுக்கு அவர் போயிட்டார். இதுதான் இது வந்து எப்போ சொல்லப்படுது? இந்த மாதிரியெல்லாம் பார்க்கறது அவங்க எப்போனா, சாய்பாபா இளைஞரா இருக்கும்போது. அவர் வந்து முதுமை அடைஞ்ச பிறகு கிடையாது. இளமையா இருக்கும்போதே அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம். இவர வந்து எந்தெந்த ஞானிகள் இப்படி சொல்லியிருக்காங்க? தேவிதாஸ், ஜானகிதாஸ், அப்புறம் இந்த வைசிய ஞானியான கங்காகீர், அப்புறம் ஏவாலா மடத்தைச் சேர்ந்த ஆனந்த்நாத், இவங்கெல்லாம் ஞானிகள். இவங்கெல்லாம் சொல்லி அப்பவே ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பகுதிய இங்க நிறுத்திர்லாம். அடுத்ததுல வந்து நம்ம பாபாவுடைய உடை, அவரு அவருடைய டெய்லி ரொட்டீன் என்னெல்லாம், அவர் டெய்லி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில தொடரலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.